ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். இருக்கிற இடத்தில் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, எங்களோடு பேசும். உம்முடைய சத்தத்தை கேட்க உம்முடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு அநியாயமான திரவியம். அநியாயமான திரவியம். அதற்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது. ஒரு அருமையான குக்கிராமம். அந்த கிராமத்திற்கு அருகிலே ஒரு அருமையான ஆற்றுப்படுகை இருந்தது. அந்த ஆற்றுப்படுகைக்கு மறுபுறமும் ஒரு அருமையான கிராமம் இருந்தது. இந்த ஆற்றுக்கு இப்புறத்தில் இருந்து ஒரு பால் வியாபாரி தன்னுடைய பால் கேனோடு அந்த குறிப்பிட்ட கிராமத்திற்கு போய் அங்கு இருக்கிற சிறு குழந்தைகள், அங்கு இருக்கிற மக்களுக்கு தினந்தோறும் பால் வியாபாரம் செய்வார். அவருடைய பால் அடர்த்தியாக இருக்கும், சுவையாக இருக்கும், குழந்தைகளுக்கு நன்றாக நம்பி வாங்கி கொடுக்க முடியும். அப்படி பல மாதங்கள் அவனுடைய நேர்மையான உழைப்பு, நேர்மையான வியாபாரத்தை பார்த்து அநேகர் அவனை அந்த கிராமத்தில் மெச்சிக்கொள்வார்கள். ஒரு நாள் அவனுக்கு ஒரு நற்பாசை தோன்றியது. இவ்வளவு நாட்கள் நான் வியாபாரம் செய்கிறேன், குறைந்த முதலீடு தான் என்னால் சம்பாதிக்க முடிகிறது. இதில் கொஞ்சம் தண்ணீர் கலந்து விற்றால் யாருக்கு தெரிய போகிறது, என்னை யார் கேட்க முடியும் என்று நான் தான் அந்த மக்கள் மத்தியில் நிலையான செல்வாக்கு உடையவனாய் இருக்கிறேனே, என்னை பற்றி யாராயிலும் அவதூறு சொன்னாலும் அந்த மக்கள் நம்ப மாட்டார்கள் என்கிற ஆழமான நம்பிக்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் கலக்க ஆரம்பித்தார். ஆனாலும் அந்த மக்கள் நன்றி உணர்வோடு கூட நீண்ட காலமாய் நம்முடைய கிராமத்திற்கு இந்த மனிதன் பால் ஊற்றுகிறார், அவருடைய பால் நன்றாக இருக்கிறது, சுவையாக இருக்கிறது, சிறு குழந்தைகளுக்கு நாம் நம்பி கொடுக்கலாம் என்கிற நம்பிக்கையில் ஒன்றும் சொல்லாமல் வாங்கினார்கள். ஒவ்வொரு மாதத்திற்கு பிற்பாடுதான் அந்த கிராமத்தின் மக்களிடத்திலே அவன் பணத்தை கலெக்ட் பண்ணுவான். தினந்தோறும் வருவான், காலையிலும் மாலையிலையும் அந்த பால் ஊற்றுவான். அந்த மாத இறுதியிலே அவன் அதற்கான பணத்தை அவன் பெற்றுக்கொள்வான். இப்படி ஒரு நாள் அந்த மாதம் முழுவதும் அதிகமான தண்ணீர் கலந்து பாலை விற்று வந்தான். அப்படி தினந்தோறும் போகும்போது அந்த ஆற்று ஓரத்திலே ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்திலே பால் எல்லாம் விற்று அந்த மாத கடைசியிலே வருமானத்தை வாங்கி கொண்டு அந்த மரத்தடியிலே சற்று இளைப்பாறினான். அந்த மரத்தில் இருந்த ஒரு குரங்கு அவன் அயர்ந்து தூங்கும் போது அவனுடைய கைப்பையை எடுத்து கொண்டு போனான். இவன் அதை பார்த்து கதறினான், சூ சூ என்று கத்தினான். அதுவோ இன்னொரு கிளைக்கு தாண்டி போனது. அந்த பைக்குள் தன்னுடைய கரத்தை விட்டு அதில் இருக்கிற பைசாவை, காசை எடுத்து அது இஷ்டம் போல் தண்ணீர் மேல் வீச ஆரம்பித்தது. இவனுடைய இருதயம் வேதனை, ஐயோ தயவு செய்து கொடுத்து விடு, தயவு செய்து கொடுத்து விடு என்று கெஞ்சி பார்த்தான். கடைசியாக இருந்த காசையெல்லாம் போட்டுவிட்டு அந்த பையை தூக்கி அவனுடைய முன்பதாக வீசிவிட்டது. அவன் அந்த பையை எடுத்து அவன் பார்த்தபோது அவன் இருதயத்தை உடைக்கும்படியான ஒரு காரியம் அங்கு இருந்தது. தண்ணீர் கலக்காமல் அந்த மாதத்தில் எவ்வளவு பால் அந்த கிராமத்துக்கு ஊற்றினானோ அந்த பணத்தொகை மாத்திரம் அவனுக்கு வந்தது. தண்ணீர் கலந்து எவ்வளவு தண்ணீர் கலந்தானோ அந்த பணமெல்லாம் அந்த தண்ணீரிலே போய்விட்டது. இந்த வார்த்தையை கவனிக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரை அறிந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வியாபாரம் செய்யும் போது அநியாயத்தின் திரவியத்திற்காக நீங்கள் தொழில் செய்யக்கூடாது. உண்மையாக
நேர்மையாக மக்கள் உங்கள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை நீங்கள் உணர்ந்து நீங்கள் வியாபாரம் செய்யும் போது வேதம் சொல்லுகிறது, உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்படி இல்லாவிட்டால் இன்றைக்கு ஒருவேளை மக்களை நீங்கள் ஏமாற்றி உங்கள் கையிலே பணம் வரலாம், அவைகளிலே நீங்கள் வீடு கட்டலாம், அவைகளில் நீங்கள் வாகனங்களை வாங்கலாம், நகைகளை வாங்கலாம், இல்ல உங்க பேங்க்ல நல்ல அளவுல நீங்க டெபாசிட் பண்ணலாம். ஆனால் ஒரு நாள் வரும், இந்த குரங்கினுடைய கரத்துல அவனுடைய உழைப்பின் பணம் மாட்டினது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நேரிட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நாம் பொதுமக்களை நேசிப்போம், உண்மையாக வியாபாரம் செய்வோம். கொஞ்சம் கூடுதலாக பணம் தேவைப்பட்டிருந்தால் கூட நீங்கள் கடினமாய் அதில் வேலை செய்திருந்தால் அதை சொல்லி அந்த பணத்தை அவரிடத்திலே வாங்குங்கள். நான் இதை சரி செய்வதற்கு சில மணி நேரங்கள் எனக்கு எடுத்தது, இது வேறு எங்கும் செய்ய மாட்டார்கள், நான் உங்களுக்காக செய்திருக்கிறேன், கூடுதலாக 50 ரூபாய் எனக்கு கொடுங்கள் என்று கேட்டு நீங்கள் வாங்குங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் உங்கள் இருதயத்தில் நான் சம்பாதிக்கிறது அநியாயமான பணம் என்கிற உணர்வு உங்களுக்கு வருமானால், இன்றைக்கு ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீங்கள் மனம் திரும்பி ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டு நான் சம்பாதிப்பது அநியாயமாய் சம்பாதிக்கிறேன், மற்றவர்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறேன் என்கிற உணர்வு ஒருவேளை யாருடைய இருதயத்தில் வருகிறதோ அவர்களை நீர் ஆசீர்வதியும், அவர்களை தொடும், அவர்கள் உண்மையாக மனம் திரும்பி உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள ஜெபிக்கிறோம். அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது என்று நாங்கள் பார்க்கிறோமே, அப்படியே அவர்களை ஆசீர்வதியும். யாரெல்லாம் அப்படி மனம் திரும்புகிறார்களோ அந்த உண்மை உள்ள மனிதர்களை பரிபூரண ஆசீர்வாதம் அடைய செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலம் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நிச்சயமாக இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு பகிருங்கள். தேவன் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். God bless you.